ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்பரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்ன வேகன்சி இருக்கு, எத்தனை வேகன்சி இருக்கு, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்பரேட்டிவ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஏ ஆர் பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிவில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தா வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் பொறுத்தளவுக்கு ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்தளவுக்கு 55% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் அவுட் இயர் பொறுத்தளவுக்கு 2021 அல்லது 2021க்கு அப்புறம் வந்து பாஸ் பண்ணவங்க தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்து வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 2024 வர கேண்டிடேட்டும் வந்து அந்த எக்ஸாமுக்காக ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 அன்னைக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேன் இண்டியா கம்பெனிங்கிறதுனால இது இந்தியா அளவில் வந்து எங்கே வேணாலும் வேலை இருக்கும், ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு 1 இயர் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து நீங்கள் 35,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரைனிங்க்கு வந்து அவங்க சம்பளமும் கொடுக்குறாங்க. 35,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப் வச்சுக்கிட்டு உங்களோட சொந்த இடத்துலையே, அதாவது உங்கள் வீட்டிலேயே இருந்து நீங்கள் அந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்டன் பண்ண டெஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆகிற ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூரு, புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, டேராடூன், டெல்லி, ஹைதராபாத், இண்டோர், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, லக்னோ, மும்பை, பாட்னா இந்த இடத்துலலாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னையிலையும் இருக்குது. ஸோ சென்னையில் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஃபைனல் ஆன்லைன் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்க வந்து அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாம் செல்வது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் போஸ்டர்லேயோ அல்லது கொரியர்லேயோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 31க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.